ராதே கிருஷ்ண. சுக மகரிஷி மன்மதனோட அவதாரமான பிரத்யும்னனோட பிறப்பையும் சம்பராசுர வதத்தையும் சொல்ல கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட தவறா நடந்துகிட்ட சத்ராஜித் செமந்தகமணியோட தன்னோட மகளை ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு தானே முயற்சி பண்ணி மனம் செய்து கொடுத்தான். மகரிஷி, சத்ராஜித் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட என்ன தவறு பண்ணினா? செமந்தகமணி அவனுக்கு எப்படி கிடைச்சது? ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தன்னோட பெண்ணை ஏன் கொடுத்தான்? பரீட்சித், சத்ராஜித் சூரியனோட சிறந்த பக்தன். பக்தி மிகுதியால சூரியனுக்கு நண்பனும் ஆனான். சூரியன் அவனோட பக்திக்கு மகிழ்ந்து அன்போட செமந்தகமணியை அவனுக்கு பரிசா கொடுத்தார். பரீட்சித், அந்த மணியை கழுத்துல தரிச்ச சத்ராஜித் சூரியனை மாதிரி ஒளிமிக்கவனா துவாரகையில நுழைஞ்சான். அதோட பேரொழியால வர்றது சத்ராஜித்து தாங்கிறது மக்களுக்கு தெரியல. அவனை தூரத்துல பார்த்த மக்கள் பேரொழியால கண்கள் கூச சூரியனே வந்திருக்கிறதா நினைச்சு சொக்கட்டா விளையாடிட்டு இருந்த கண்ணன் கிட்ட தெரிவிச்சாங்க. சங்கு சக்கரம் கதை எந்தின ஸ்ரீமன் நாராயணா, தாமோதரா, செந்தாமரை கண்ணா, கோவிந்தா, யதுநந்தனா, உன்னை வணங்குறோம். லோகநாதனே, கடும் ஒளிக்கதிர்கள் கொண்ட சூரியன் தன்னோட ஒளியால மாந்தரோட கண்களை கூச வச்சுக்கிட்டு இதோ உங்களை பார்க்க வர்றார். சிறந்த தேவர்கள் உங்களை 3 லோகத்திலையும் தேடுறாங்க. பிரபு, நீங்க இப்போ யாதவர்களுக்கு இடையில மறைஞ்சு வளர்ந்து எறிஞ்ச சூரியன் உங்களை பார்க்க வர்றார். பரீட்சித், சிறு பிள்ளைத்தனமான அந்த பேச்சை கேட்ட செந்தாமரைக்கரனான ஸ்ரீகிருஷ்ணர் சற்றே சிரிச்சுக்கிட்டு இப்படி சொன்னார். இவன் சூரிய பகவான் இல்லை, சத்ராஜித் தான் செமந்தகமணியால இப்படி ஒளிர்றான். பரீட்சித், மங்களமா அலங்கரிக்கப்பட்டிருந்த சீர்மிக்க தன்னோட வீட்டுக்கு போன சத்ராஜித் அந்தணர்களை கொண்டு பூஜை அறையில அந்த ரத்தினத்தை பிரதிஷ்டை பண்ணினான். தினமும் அந்த ரத்தினம் ஏறக்குறைய 746 கிலோ எடை இருக்கிற தங்கத்தை கொடுக்கும். அதை வழிபடுற இடத்துல பஞ்சமோ மகாமாரி முதலான நோய் நொடியோ மனநோயோ பாம்புகளோ மாயாவிகளோட தொல்லைகளோ வேற அமங்கல நிலையோ ஏற்படாது. ஒரு சமயம் எதுக்களோட அரசரான உக்ரசேனருக்காக ஸ்ரீகிருஷ்ணன் அந்த மணியை வேண்டினப்ப பொருளாசமிக்க சத்ராஜித் அதை தரல. அதோட பின்விளைவுகளை அவன் சிந்திக்கல. அப்புறம் ஒரு சமயம் சத்ராஜித்தோட தம்பி பிரசேனன் அந்த பேரொளி வீசுற ரத்தினத்தை கழுத்துல அணிஞ்சுக்கிட்டு குதிரை மேலே ஏறி காட்டுக்கு வேட்டையாட போனான். ஒரு சிங்கம் பிரசேனனை அவனோட குதிரையோட கொன்னு அந்த ரத்தினத்தை பறிச்சுக்கிட்டு மலை ஏறுறப்போ அந்த ரத்தினத்துக்காக ஜாம்பவானால கொல்லப்பட்டது. ஜாம்பவானும் அதை தன்னோட குகையில குழந்தைக்கு விளையாட கொடுத்தார். சத்ராஜித் தன்னோட தம்பி திரும்ப வராததை நினைச்சு வருத்தப்பட்டான். மணியை கழுத்துல தரிச்சிட்டு வனம் போன என் தம்பி நிச்சயமா கிருஷ்ணனால தான் கொல்லப்பட்டிருப்பான்னு அவன் சொன்னதை கேட்ட மக்களும் அந்த செய்தியை செவி வழியா பரப்பினாங்க. இப்படி தன் மேல அவப்பெயர் சொல்லப்படுறதை கேட்ட ஸ்ரீ கிருஷ்ணர் அதை துடைக்கிறதுக்காக நகர மக்களோட பிரசேனன் போன பாதையில அவனை தேடிட்டு போனார். காட்டுல சிங்கத்தால பிரசேனனும் குதிரையும் கொல்லப்பட்டிருக்கிறதையும் அந்த சிங்கம் கரடியால மலை மேல கொல்லப்பட்டிருக்கிறதையும் மக்கள் பார்த்தாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மக்களை வெளியே நிறுத்திட்டு பயங்கரமானதும் கடும் இருள் சூழ்ந்ததுமான கரடி அரசனோட குகையில தான் மட்டும் நுழைஞ்சார். அங்க அந்த உயர்ந்த ரத்தினம் குழந்தையோட விளையாட்டு பொருளானதை பார்த்த ஸ்ரீ கிருஷ்ணர் அதை எடுக்க நினைச்சு அந்த குழந்தைக்கு பக்கத்துல நின்னார். இதுவரைக்கும் பார்த்திராத புது மனிதனை பார்த்த குழந்தையோட தாதி பயந்து கத்தினான். அந்த குரல் கேட்டு பலசாலிகள சிறந்த ஜாம்பவான் கோபத்தோட ஓடி வந்தார். அவரும் ஸ்ரீ கிருஷ்ணரோட பெருமையை அறியாம சாதாரண மனிதனா நினைச்சு கோபத்தோட தன்னோட தெய்வமான பகவானோடைய போர் புரிஞ்சார். மாமிசத்துக்காக அடிச்சுக்கிற கழுகுகளை மாதிரி ஒருத்தர் ஜெயிக்கிற எண்ணத்தோட 2 பேரும் ஆயுதங்களாலையும் கற்களாலையும் மரங்களாலையும் அப்புறம் கைகளாலையும் கடும் போர் புரிஞ்சாங்க.
28 நாட்கள் இரவும் பகலும் ஓயாம ஒருத்தரை ஒருத்தர் கை முட்டியால இடி மாதிரி பயங்கரமா தாக்கிக்கிட்டு போர் புரிஞ்சாங்க. ஸ்ரீ கிருஷ்ணரோட முட்டி தாக்குதலால மூட்டுகளும் எலும்புகளும் நொறுங்கி வலிமை குன்றி உடல் வியர்க்க நின்ன ஜாம்பவான் ஆச்சரியத்தோட ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட சொன்னார், அத்தனை உயிரினத்துக்கும் உயிர், மன வலிமை, பொறிகளோட வலிமை, உடல் வலிமைன்னு எல்லாமே நீங்க தான். நீங்களே அத்தனையும் காக்கிற ரொம்பவும் புராதனமான புருஷன். நிமித்த காரணம், உபாதான காரணம், சம்ஹாரம் செய்கிற ஈசன் எல்லாமே நீங்களேன்னு நினைக்கிறேன். உலகத்தை படைக்கிற பிரம்மா முதலானவங்களையும் படைச்சவர் நீங்களே. படைக்கப்படுபவைகளுக்கு ஆதாரமான சத்ங்கர தத்துவம், உயிரினங்களை அழிக்கிற கால மிருத்யுக்களுக்கும் மூல காரணமான கால புருஷன், உருவான அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் மூலமான பரமாத்மா. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சற்றே கோபமடைய அவரோட சிவந்த கடைக்கண் பார்வையிலேயே பயந்து போன சமுத்திரராஜன் தனக்குள்ள ஆழ்ந்திருக்கிற முதலைகளும் திமிங்கலங்களும் பயந்து சிதறி ஓடி தன்னை கலக்கிறப்பத்தான் பகவானுக்கு தன்னை கடக்கிறதுக்கு வழி கொடுத்தான். அவரோட புகழை பரப்பர சேது பாலம் கட்டப்பட்டது. இலங்கை தீக்கிரையாக்கப்பட்டது. ராட்சசர்களோட தலைகள் அம்பால அறுக்கப்பட்டு தரையில சிதறி விழுந்தன. அந்த ஸ்ரீராமன் நீங்களே தானு நினைக்கிறேன். பரீட்சித், இப்படி உண்மையை அறிஞ்சிக்கிட்ட பக்தனான கரடி அரசனை செந்தாமரை கண்ணனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பக்கத்தில் அழைச்சு மங்களம் வழங்குற தன்னோட திருக்கைகளால் தடவி கொடுத்து பரம கிருபையோட கம்பீரமான குரலை சொன்னார், கரடிகளின் அரசே, இந்த மணியால் எனக்கு ஏற்பட்ட வீண் பழிச்சொல்லை நீக்கிக்கிறதுக்காக மணியை தேடி இந்த குகைக்கு நாங்கள் வந்தோம். அப்புறம் ஜாம்பவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பணிவிடை செய்யறதுக்காக தன்னோட மகள் ஜாம்பவதியையும் காணிக்கையா செமந்தக மணியையும் மகிழ்ச்சியா கொடுத்தார். கூட வந்த நகரத்து மக்கள் 12 நாட்கள் குகைக்கு வெளியே காத்திருந்தாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் வெளியே வராததால துயரடைஞ்சு தங்களோட நகரத்துக்கு திரும்பினாங்க. தாய் தேவகியும் வசுதேவரும் ருக்மிணி தேவியும் நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் குகையில இருந்து ஸ்ரீ கிருஷ்ணர் வராததை கேட்டு வருத்தப்பட்டாங்க. துவாரகாவாசிகள் துயரடைஞ்சு சத்ராஜித்தை சபிச்சாங்க. ஸ்ரீ கிருஷ்ணனை திரும்ப பெறதுக்காக மகாமாயை துர்கையை சரணடைஞ்சு துதிச்சாங்க. அவங்களோட வழிபாடுகளால் மகிழ்ச்சி அடைஞ்ச துர்கா தேவி நேரில் தோன்றி ஸ்ரீ கிருஷ்ணர் சீக்கிரம் வந்துடுவார்னு அருள் புரிஞ்சா. இதற்கிடையில் ஸ்ரீஹரியும் தன்னோட எண்ணம் நிறைவேறி செமந்தகமணியோட தன்னோட புது மனைவியையும் அவங்க முன்னாடி அழைச்சிட்டு வந்து அத்தனை பேரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். இறந்து போனவன் திரும்ப பிழைச்சு வந்த மாதிரி மனைவியோட கழுத்தில் ரத்தினம் அணிஞ்ச ஹிருஷிகேஷனை திரும்ப பெற்ற அத்தனை பேரும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சத்ராஜித்தை சபைக்கு வரவழைச்சு உக்ரசேன மகாராஜாவோட எதிரில் செமந்தக மணி திரும்ப கிடைச்ச விதத்தை சொல்லி அந்த மணியை அவர்கிட்டயே கொடுத்தார். ரத்தினத்தை பெற்றுக்கிட்ட சத்ராஜித் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு தன்னோட தவறுக்கு வருந்தி அந்த சபையில இருந்து வீட்டுக்கு போனான். தன் பண்ணின தவறையே தொடர்ந்து சிந்திச்சான் சத்ராஜித். பலமிக்க ஸ்ரீ கிருஷ்ணனோட பகை நேர்ந்துட்டதே, இதை எப்படி துடைச்சுக்குவேன்? என்ன பண்ணினா ஸ்ரீ கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைவார்? என்ன செஞ்சா எனக்கு நன்மை கிட்டும்? மக்களும் அவச்சல் சொல்லாம இருப்பாங்க. உண்மையில நான் ஒரு குறுகின மனசு உள்ளவன், ஆலோசனை இல்லாத முட்டாள், பணவெறி படைச்சவன். பெண்கள்ல ரத்தினம் மாதிரியான என்னோட பெண்ணையும் இந்த ரத்தினத்தையும் அவருக்கே கொடுப்பேன். இது ஒன்றே ஏற்ற வழி. வேற வழியில மன அமைதி அடைய முடியாது. இப்படி தீர்மானிச்சுக்கிட்ட சத்ராஜித் தானாவே ஸ்ரீகிருஷ்ணர் கிட்ட போய் தன்னோட அழகான மகள் சத்யபாமாவையும் மணியையும் அவருக்கு காணிக்கையா கொடுத்தான். நல்லொழுக்கம், அழகு, பெருந்தன்மை, நற்குணங்கள் இருக்கிற அந்த சத்யபாமாவை மணக்கிறதுக்கு பல மன்னர்கள் வேண்டி நின்னாங்க. ஆனா அவளை முறைப்படி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மணந்துகிட்டார்.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சத்ராஜித் கிட்ட, அரசே, நாங்கள் இந்த ரத்தினத்தை ஏற்றுக்க போகிறதில்ல. சூரிய தேவனோட பக்தனான உங்ககிட்டயே அது இருக்கட்டும். ஆனால் அதனால் கிடைக்கிற பயனான தங்கத்தை மட்டும் நாங்கள் ஏற்றுப்போம். இப்படி சொன்னார். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட பிற்பகுதியில் 56வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.